ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான அப்புறம் ரொம்ப டேஸ்டான இந்த கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்க அந்த கருப்பு உளுந்து கூட நம்ம சேர்த்துருக்கோம்ல, அந்த ஒயிட் கலர் உளுந்து இந்த ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் தனியாக அதை ஒரு பாத்திரத்தில் அதை நம்ம கொட்டி ஆற விடணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப்பு அரிசி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா அதையும் தனியாக சேர்த்து ஆற விடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப்பு பாதாம், அதுக்கப்புறம் 1/2 கப்பு கேஷ்யூ. இதில் உங்களுக்கு இன்னும் நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்து நான் வறுத்தெடுத்துக்கிட்டேன். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, கேஷ்யூ சீக்கிரமாகவே வறந்து வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கேஷ்யூஸை தனியாகவும் அதுக்கப்புறம் பாதாமை தனியாகவும் சேர்த்து வறுத்து அந்த ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல எள்ளு, அரிசி, அது கூட இதையும் சேர்த்து ஆற விட்டுட்டேன். இது ரொம்ப நல்லா ஆறணும். ஸோ நல்லாவே இதை சேர்த்துட்டு கிளறி விடணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுடராக ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த நட்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அது ஒரு மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திருப்பி அதை ஸ்டாப் பண்ணி கிண்டி விட்டுட்டு திருப்பி அரைக்கணும். இப்படி மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம வீடு மொத்தமே அந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்மலாக கூட வெளியே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 3 கப்பு தேவை. அதனால் 3 கப்பு வாட்டர் எடுத்து அதை பாயில் பண்ண விட்டுட்டு இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை சேர்த்து அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த வாட்டரில் இதை சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். அது ரொம்ப நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணும்னா கம்மியாகவும், அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஊற்றிக்க வேண்டியது தான். ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க குடிப்பாங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் குடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சி எலமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு அதுக்கு வாயில் ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எப்படி இருக்குமா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் யூஸ்வலி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.